இருப்பீங்களோன்னு நினைச்சேன். ஆனா நீங்க எதையுமே நினைக்காம எனக்காக என் பையனோட கல்யாணத்துக்காக ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்திருக்கீங்களே, அதை நினைச்சு எனக்கு சந்தோஷமா இருக்கு மதினி. அவன் மேல கோவப்பட்டு நாங்க என்னம்மா பண்ண போறோம்? எங்க விருப்பத்தை நாங்க வந்து கேட்டோம், நீ முடியாதுன்னு சொல்லிட்ட. இதுல கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு? நான் மன்னிச்சிருங்க மதினி, நீங்க சொன்னதை ஏத்துக்க முடியாத சூழ்நிலையில நான் இருந்தேன், அதனாலதான் அப்படி சொல்லிட்டேன். சேச்சா, அதனால என்னம்மா, எங்க பொண்ணை வீட்டுக்கு கட்டி கொடுக்கணும்னு எங்களுக்கு ஒரு ஆசை. ஆனா யார் யாருக்குன்னு எழுதி இருக்கோ அது மாதிரி தானே நடக்கும். என்னது, நம்ம இவ்வளவு நேரம் ஆச்சு, ஆனா மாமாவை வெளியவே காணோம். மாமா பார்க்க தானே ஆசாசியா வந்தோம், இப்போ என்னடனா இவங்க வாட்டுக்கு உட்காந்து பேசிட்டே இருக்காங்க. மாமாவை வெளியே காணோம், ஒருவேளை வேற எங்கேயாச்சும் போயிருப்பாரோ. இருங்கம்மா, நீங்க ரொம்ப நேரம் ஆச்சு, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் வேண்டாமா? ஆமாம்மா, அதெல்லாம் வேண்டாம். உன் பையனோட கல்யாணத்தை நாங்க இருந்து நல்லபடியா முடிச்சு கொடுத்துட்டு போறோம், சரியா? ரொம்ப சந்தோஷம் அண்ணே. உனக்கு என் மேல கோவம் இல்லைல? கோவமெல்லாம் இல்லம்மா. ஆனா என்ன பண்றது, உனக்கு இன்னொரு பையன் இருந்தா என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு அழகு பார்த்திருப்பேன். ஆனா அதான் முடியாம போயிருச்சு. என்ன பண்றது, இவனுக்கு அப்புறம் பொம்பளை பிள்ளையா போச்சு, அதுக்கப்புறம் பிள்ளைங்க வேணும்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம். ஆமாமா, அதுவும் சரிதான். இருங்க, நான் போய் சாப்பாடு ரெடி பண்றேன். வா அபி, நானும் கூட வரேன். நீங்க வீட்டுக்கு வந்த விருந்தாள், உங்களை நான் வேலை பார்க்க விடலாமா? நான் போய் சமைச்சு உங்களுக்கு எடுத்துட்டு வரேன். அதனால என்னமா இருக்கு, வீட்டுல அப்படியே உட்காந்துட்டு இருக்கிறதுக்கும் எங்களுக்கு என்னமா மாதிரி தானே இருக்கும். வேற வேலை ஏதாவது இருந்தா கூட சொல்லு, நாங்க செய்யறோம். வேலையெல்லாம் எதுவுமே இல்ல மதினி, எல்லாத்துக்குமே ஆள் விட்டாச்சு. நீங்க வந்திருக்கீங்களே, அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம் தான். இருங்க, நான் போய் எல்லாம் ரெடி பண்ணிட்டு உங்களை கூப்பிடுறேன். என்ன சொல்றேன், எல்லாத்துக்குமே ஆள் வச்சுட்டியா? ஆமா மதினி, எல்லாத்துக்குமே ஆள் வச்சாச்சு. நமக்கு எந்த வேலையும் கிடையாது. என்ன இப்படி சொல்லிவிட்ட? இந்த கல்யாணத்துல வேலை பார்க்கணுன்றதுக்காக தானே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நாங்க கிளம்பி வந்தோம். அதனால என்ன மதினி, நான் கூட இன்னைக்கு தான் நம்ம வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க வரணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீங்களே வந்துட்டீங்க. பத்திரிக்கை தாய் மாமனுக்கு தானே வைக்கணும். ஆமாமா, அதுவும் சரிதான். நம்ம வீட்டுக்கு பத்திரிக்கை வச்சா என்ன, வைக்கலன்னா என்ன, இதா நாங்களே வந்துட்டோம் பத்தியா. ரொம்ப நன்றி மதினி, நீங்க எனக்காகத்தானே என் வீடு தேடி வந்திருக்கீங்க. இந்த ஒரு வாரம் நீங்க இருக்க போறது, உங்களை நான் எப்படி பாத்துக்கிறேன்னு பாருங்க. என்ன ஜோதி, ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறேன்? ஒன்னும் இல்ல அத்தை. அது ஒன்னும் இல்ல அபி, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கல்ல, அதனாலதான் ஒன்னும் பேசாம இருக்கா. ஓ அப்படியா, சரி சரி சரி. இருங்க, நான் போய் உங்களுக்கு காஃபியாவது ஜூஸாவது போட்டு கொண்டு வரேன், அப்புறமா சாப்பாடு செஞ்சுக்கலாம். ஏ ஜோதி, இப்படியே உட்காந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? போய் உன் மாமியா கூட கொஞ்ச நேரம் வேலை பாரு. இன்னமா பேசிட்டு இருக்க? வேலை பாக்குறதுக்கு என்ன இங்க கூட்டு வந்த? மாமாவை ஆளவே காணோம். முதல் வேலையை நான் அவரை பார்க்கணும், அவ்வளவுதானே. உன் அத்தைக்காரி கிச்சனுக்கு தானே போயிருக்கா, அவ காஃபி ஜூஸ் ஏதாவது போட்டு தருவா. நான் போய் மாமாவுக்கு கொடுத்துட்டு வரேன்னு அவ ரூம் பக்கமா போயிட்டு வந்துரு. அப்படியே அவனை பாத்துடலாம். அப்படியே வந்துடாத, அவன்கிட்ட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசி செஞ்சு இருந்துட்டு வா, சரியா? சரிம்மா, இப்பவே போறேன். நான் பேசுற பேச்சே மாமாக்கு இந்த கல்யாணமே வேண்டாம், எனக்கு நீதான் வேணும்னு சொல்ல வைக்கல. என் பேரு ஜோதி இல்லம்மா, பிள்ளைன்னா என் பிள்ளைதான். சரி சீக்கிரம் போ. ஜோதி எங்க அனுப்பி வச்சிருக்க? எல்லாம் உங்க தங்கச்சி கூட ஹெல்ப் பண்றதுக்கு தான். ஹெல்ப் பண்றதுக்கா? ஆமா, இப்பயே பழகுனா தானே கொஞ்சம் கொஞ்சமா அவ கூட செட் ஆவா. ஓஹோ அப்படியா? ஆமா, அதனாலதான் அனுப்பி வச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம அவ வெற்றியை பார்க்கணும்னு சொன்னா, அதனாலதான் அவன் அத்தை ஏதாவது போட்டு கொடுப்பா. அப்படியே உங்க மாமனுக்கு கொடுக்குற சாக்குல போய் கொடுத்துட்டு வா, அப்படியே அவனை பார்த்துட்டு பேசிட்டு வான்னு சொன்னேன். ஓ அப்படியா, சரி சரி. ஆமா, இந்த கல்யாணத்தை எப்படி நிப்பாட்ட போறீங்க? இப்ப அத பேசுறதுக்கு நேரம் இல்ல, எல்லாத்தையும் நான் அப்புறம் சொல்றேன். சரிங்க. அம்மா, என்னாச்சு இவளுக்கு? ஏன் ஒரு மாதிரி உட்காந்துருக்கா? மது, மது. சொல்லு தேவா. என்னாச்சு பிள்ள, ஏன் இப்படி உட்காந்துருக்க? ஒன்னும் இல்லடா, சும்மா தான் உட்காந்துருக்கேன். இல்லையே, நீ இப்படி உட்கார ஆளே கிடையாது. இன்னைக்கு என்ன ஆச்சு? ஒன்னும் இல்லன்னு சொல்றேன்ல, போ உன் வேலையை மட்டும் பாரு. இது சரியில்லை. என்ன சரியில்லை? வீட்டுல நிம்மதியா உட்கார கூடாதா? போடாங்கிட்டு. என்ன என்னங்க பிரச்சனை? எதுக்காக அண்ணனும் தங்கச்சி சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? வாக்கலவி, நீயே இந்த நியாயத்தை கேளு. நீ சும்மா இரு, எதுக்காக இப்ப எல்லாத்தையும் கூப்பிட்டு இருக்க? என்ன என்ன பிரச்சனை? நீயே சொல்லு, உன் பேத்தி எப்படி இருக்கா? அவளுக்கு என்னடா, என் பேத்தி அழகு ரதி. இப்ப விட்டா கூட மாப்பிள்ளைங்க நீ நானும் போட்டி போட்டுட்டு வருவானுங்க. ரவி, நீ சும்மா இரு. ஐயோ, நான் அத கேட்கல. உன் பேத்தி முகத்தை பார்த்துட்டு எப்படி இருக்கான்னு சொல்லு. என்னாச்சு? ஏன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கா? அதத்தான் நானும் கேக்குறேன். உன் பேத்திக்கு என்ன ஆச்சு? ஐயோ,
காய்ச்ச கீச்ச ஏதோ அடிக்குதா? ஐயோ எனக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க சும்மா இருங்க. இல்லையேடா, காய்ச்ச கீச்ச எதுவும் அடிக்கல. பின்ன எதுக்காக அப்படி மூலையில குத்த வச்சு உட்காந்துட்டு இருக்கா? அதானே, அது எதுக்குன்னு எனக்கும் தெரியல. ஒருவேளை பேய்கை பிடிச்சிருக்குமோ? யாரா தேவையில்லாம என் வாய கலராதான் பேசாம போயிரு. இப்ப எப்படி இருக்கு? அந்த மூஞ்சி நல்லா இல்ல, உனக்கு இந்த மூஞ்சி நல்லா இருக்கும். இந்த மூஞ்சி இருந்தாலும் ஏன் மூஞ்சி தானே, எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன? இங்க இருந்து முதல்ல இடத்த காலி பண்ணுங்க. என்னத்துக்குடா வந்தது வராததுமா அவட்ட வம்பளுத்திட்டு இருக்க? இல்ல, இவ்வளவு நேரம் உட்காந்துட்டு இருந்ததை பார்த்தா எனக்கு என்னமோ பேய் பிடிச்சிருந்த மாதிரி தான் தோணுது. இதுக்கு தாண்டி எடுவட்ட சிரிக்கி வயக்காட்டு பக்கம் ஒத்தல போகாதன்னு சொன்னா கேக்குறியா நீ? இப்ப பாரு, அவன் சொன்ன மாதிரி ஒரு நேரம் சோகமா இருக்க, ஒரு நேரம் கோவப்படுற. என்ன இருக்கும்? ஒருவேளை அவன் சொன்ன மாதிரி பேய் பிடிச்சிருக்குமோ? தோணுதா? நான் சொன்ன மாதிரி உனக்கும் தோணுதுல கிளவி? ஆமாடா, எனக்கும் தோணுது. இவ வயக்காட்டு பக்கம் அடிக்கடி போயிட்டு வந்ததை பார்த்தா எனக்கு என்னமோ அந்த ராக்காயி தான் பிடிச்சிருப்பான்னு தோணுது. கிளவி, நீ சும்மா இருக்க மாட்டியா? அவன் தான் வந்து என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கானா? அவன் கூட சேர்த்து நீ என்ன கிண்டல் பண்ணிட்டு இருக்கியா? ராக்காயும் இல்ல பேக்காயும் இல்ல. முத இந்த இடத்த விட்டு காலி பண்ணுங்க. என்னாடி நீ காலி பண்ணுங்கன்னு? இது என்ன உங்க அப்பா வீட்டு சொத்தா? நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் இது எங்க அப்பா வீட்டு சொத்து தான். அட ஆமல்ல, இது உன் அப்பா வீட்டு சொத்து தானே. நானும் மறந்தே போயிட்டேன் பாரு. உனக்கு என்ன இப்ப? எதுக்காக அப்படி பாக்குற? என்ன பிரச்சனைன்னு சொன்னா நான் தீர்த்து வைக்க ட்ரை பண்ணுவேன்ல. நீ ட்ரைக்கு ஒன்னும் பண்ண வேணாம். முத என்ன ஃப்ரீயா விடு. இவ்வளவு நேரம் ஃப்ரீயா தானே உட்காந்துருந்த? அதானே, ஒன்னு நாங்க நேர்ச்சுக்கிட்டே இருந்தோம், ஃப்ரீயா தானே உட்காந்துருந்த. ஓ, உங்க ரெண்டு பேத்துக்கு முத நான் இங்க இருந்து இடத்த காலி பண்ணணும். இந்த அடி நில்றி, என்ன சொல்லிவிட்டு நீ இப்படி ஓடுற? விடு பாட்டி, போனா போகட்டும். என்னடா ஏன் இப்படி பண்ற? சும்மா விளையாட்டுக்கு தானே பேசணும். அவன் நேத்துல இருந்து சரியே இல்ல. என்னடா சொல்ற? நேத்துல இருந்து சரியில்லையா? ஆமா பாட்டி, எப்ப அந்த ஆள் இங்க வந்துட்டு போனாரோ அப்ப இருந்து இவ சுத்தமா சரியே இல்ல. அந்த ஆள் நேத்து வந்துட்டு போனதுல இருந்து இவ சந்தோஷமா இருந்தா, முகலாம் பளிச்சுன்னு இருந்துச்சு. ஏதோ ஒரு புரியாத சந்தோஷம். ஆனா என்ன நடந்துச்சுன்னு தெரியல, திடீர்னு இப்படி வந்து உட்காந்துட்டு இருக்கா. ஆமாடா, நானும் கவனிச்சேன். இவ்வளவு நேரம் சந்தோஷமா தானே இருந்தா, இப்ப பிரியாவை பார்க்க போறேன்னு போயிட்டு வந்தா, அங்க என்ன நடந்துச்சோ தெரியல, வந்ததுல இருந்து மூஞ்ச தொங்க வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காடா. ஏவா, நான் ஒரு விஷயம் சொல்றேன். என்னடா? உன் பேத்தி அந்த ஆளை விரும்புறா. என்னடா சொல்ற? ஆமா, இதுலயே உனக்கு தெரியல? இல்லடா, அப்படியெல்லாம் இருக்காது. உன் ஆத்தாக்காரி கேட்டதுக்கு அப்படிலாம் எதுவும் இல்லைன்னு சொன்னாலே. ஆமா, பின்ன விரும்புறேன்னா சொல்லுவா. அந்த ஆளுக்கு வேற பொண்ணோட கல்யாணம் முடிக்கும் போது அந்த ஆளை விரும்புறியான்னு கேட்டா இல்லன்னு தான் சொல்லுவா. அப்புறம் இருக்குன்னா சொல்லுவா. ஐயோ, இப்ப என்னடா பண்றது? எதுவும் பண்ண முடியாது. எப்படியாவது உன் மனசை மாத்திதான் ஆகணும். ஐயோ, இந்த விஷயம் மட்டும் யாருக்காச்சும் தெரிஞ்சுச்சுன்னா குடும்பத்துக்குள்ள கலவரம் வந்துருமேடா. அதுக்காகத்தான் சொல்றேன், யாருக்கிட்டையும் சொல்லாத. சரிடா, நீ தான் சொல்ற. ஆனா உண்மையா என்னன்னு தெரியல. கண்டிப்பா உண்மை. இவ மனச எப்படி நாம மாத்த போறோம்? அதெல்லாம் அந்த ஆளுக்கு கல்யாணம் முடிஞ்சா அவளே மாறிடுவா. அப்பத்தா, இப்ப நான் தப்பிக்கணும். அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்ல அப்பத்தா. ஏண்டா, அவ இங்க வரலையே, அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? இல்ல அப்பத்தா, அவ இங்க வராம இருக்க மாட்டா. வந்தா என்ன அருவன்னு அறுத்து எடுத்துருவா. அப்பத்தா, தயவு செஞ்சு சொல்லு, ஏதாவது ஒரு வழி சொல்லு. மாமா, மாமா. ஐயோ, போச்சு வந்துட்டா. அப்பத்தா, என்ன பார்த்துட்டு நின்னுட்டு இருக்க? ஏதாவது ஒண்ணு சொல்லு. வெற்றி மாமா, நான் ஜோதி, கதவை தரங்க. ஐயோ போச்சு, இந்த இளவெடுத்த சிரிக்கி இங்கேயும் வந்துட்டாளேடா. இதான் நான் சொல்லிட்டு இருக்கேன்ல, எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லு. என்ன செய்யறது? மாமா, கதவை தரங்க. ஐயோ, நான் மட்டும் இப்ப கதவை திறக்கல, அவளே உடைச்சிட்டு உள்ள வந்தாலும் வந்துருவா. நீ வாயை பிறந்துட்டு நிக்கிற, ஏதாவது சொல்லு. நீ போய் பாத்திரம்குள்ள ஒளிஞ்சுக்கிறிய. பாத்திரம்குள்ளையா? வேற வழி இல்ல, நீ எங்கேயும் போக முடியாது. போ, போய் பாத்திரம்குள்ள ஒளிஞ்சுக்க. சரி, வேற வழி இல்ல, அங்கதான் போகணும். மாமா, வெற்றி மாமா தரங்க, நான் உங்களுக்கு ஜூஸ் கொண்டு வந்திருக்கேன். இப்ப ஜூஸ் கொண்டு வரலன்னு அவன் அழுதானே. அபிக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. இவகிட்டயா போய் ஜூஸா குடிச்சு விடுறது? மாமா, ஏன் கதவை திறக்க மாட்டேன்றீங்க? விட மாட்டா போலயே. பாட்டி, நீங்களா? நீங்க இங்க என்ன பண்றீங்க? அது நான் கேட்க வேண்டிய கேள்விடி. இது என் வீடு, நான் எங்க வேணா இருப்பேன். அத கேட்க நீ யாரு? அப்படி கேட்கல, மாமா ரூம்ல நீங்க என்ன பண்றீங்கன்னு கேக்குறேன்.
அதை தாண்டி நானும் சொல்றேன், இது என் வீடு, நான் எங்கேயும் இருப்பேன். அதனால உனக்கு என்ன பிரச்சனை? மாமா எங்க? எந்த மாமான்னு கேக்குற நீ? வெற்றி மாமா எங்க? வெற்றி மாமா இங்க இல்ல. இல்லையே, அத்தை ரூம்ல தான் இருக்காங்கன்னு சொன்னாங்களே. உன் அத்தை என்ன உன் வெற்றி மாமாவை இடுப்புல தூக்கிக்கிட்டே வச்சாமக்கிறா? அவ எங்க இருக்கான்னு பாத்துக்கிட்டே இருக்கதுக்கு இல்ல. உன் அத்தைக்காரிக்கு கண்ணு நீளமா இருக்கா, அங்க இருந்தே உன் வெற்றி மாமா இங்கதான் இருக்கான்னு பாக்குறதுக்கு. எங்க போனாரு? தெரியாது. என்ன படி சொல்றீங்க? தெரியாதா? ஆமாடி தெரியாது. அவ எங்க போனாலும் என்கிட்ட நான் சொல்லிட்டு போய்கிட்டா இருக்கா. இல்லையே, அத்தை வெற்றி மாமா ரூம்ல இருக்காங்க, போய் இந்த ஜூஸ கொடுத்துட்டு வான்னு சொன்னாங்களே. என்ன யோசிக்கிறா? இவளை யோசிக்கவே விடக்கூடாது. அங்க இருந்த குதிரைவாளு ஒன்ன போட்டுக்கிட்டா டிங்கு டிங்குன்னு ஆட்டிக்கிட்டு வந்துடுறாளு. என்ன பாட்டி? ஒன்னும் இல்ல பாட்டி. இல்ல ஒன்னும் இல்லன்னு சொன்னேன். ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு, அதான் கேட்டேன். நான் ஒன்னும் சொல்லலடி அத்தா மகராசி. எங்க போயிருப்பாரு மாமா? ஒருவேளை பாட்டி சொன்ன மாதிரி வெளியே போயிருப்பாரோ? நம்ம தான் கவனிக்கலையோ? இல்லையே, நான் இவ்வளவு நேரம் ஹால்ல தான் இருந்தேன். மாமா வெளியே போன மாதிரி தெரியலையே. சும்மா விட மாட்டா போலயே. எப்படியாவது அவனை பார்த்துட்டு தான் போவா போல. என்னடனா இவளுக்கு பயந்துகிட்டு பாத்திரமுக்கெல்லாம் உழைஞ்சுக்கிட்டு கிடைக்கியா? இப்ப என்ன பண்றது? ரெண்டு பேத்துக்கு நடுவுல நான் மாட்டிக்கிட்டேனோ? சொல்லுங்க பாட்டி, நீங்க எப்ப போனதை பாத்தீங்க? இப்பதான் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் போயிருப்பான். 10 நிமிஷத்துக்கு முன்னாடினா ஒருவேளை அம்மா என்ன கிச்சனுக்கு அனுப்புனாங்களே அப்ப போயிருப்பாரோ? ஆமா ஆமா, அப்பதான் போயிருப்பாரு. இப்ப இந்த ஜூஸ் என்ன பண்றது? நீயே குடிச்சிரு. மாமாக்காக ஆசையா பெசலா போட்ட ஜூஸ் நான் குடிக்கிறதா? இத நான் ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கவா? மாமா வந்து பரையாட்டி குடிக்கட்டும். இல்ல வேண்டாம், அவனுக்கு ஃப்ரெஷ்ஷா போட்டா தான் பிடிக்கும். ஓ அப்படியா? அப்ப மாமா வரவு சொல்றீங்களா? நான் ஃப்ரெஷ்ஷா போட்டு கொண்டு வரேன். சொல்றேன். நீ போ, அவ வந்தா நான் சொல்றேன். சரி பாட்டி. ஆமா, மாமாவே இல்ல, நீங்க என்னங்க பண்றீங்க? நான் சுத்தம் பண்ண வந்தேன். சுத்தம் பண்ணவா? உங்களுக்கு எதுக்கு கஷ்டம்? நான் சுத்தம் பண்ணவா? வேண்டாம், நீ எங்க வீட்டுக்கு வந்த விருந்தாளி. ஒன்ன நாங்க சுத்தம் பண்ண படலாமா? அதுவும் முத நாளே. நீ போய் ஜூஸ குடிச்சிட்டு ரெஸ்ட் எடு. சரி பாட்டி. மாமா வந்தா என்கிட்ட கண்டிப்பா சொல்லணும். மாமா வந்தா உன்கிட்ட கண்டிப்பா சொல்லுவேன், சரியா? சரி, நான் போறேன். சரி போ. முடியலடா சாமி, இப்ப புரியுது இவன் எதுக்காக இவங்க குடும்பத்துக்கு லூசு குடும்பம்னு பேர் வச்சிருக்கானு. போயிட்டா. நீ தப்பிச்சுட்டு அநியாயம் அந்த கிளவிய மாட்டி விட்டேல. அடப்போ அப்பதா, நீங்க அடியும் சமாளிச்சுட்ட. என்னால முடியாது, காதுல ரத்தம் தான் வரும். அப்படியா? என் காதுல ரத்தம் வந்திருக்கானு பாரு. கொஞ்ச நேரம் பேசினாலும் ரத்தம் வராது. அவகிட்ட ஒரு அரை மணி நேரம் உட்காந்து பேசி பாரு. அந்த கதை இந்த கதைன்னு ஊர் கதை உறவு கதையெல்லாம் இழுத்து வச்சு பேசுவா. அதுக்கப்புறம் தான் ரத்தம் வரும். அனுபவம் பேசுதோ? ஆமா அனுபவம் தான். இந்தாடி எடுவடிச்சிருக்கி நின்று. என்னன்னு சொல்லடி? நாத்தனாச்சிருக்கி. என்னது நாத்தனாச்சிருக்கி? எனக்கு 8 குத்துக்கு இடையவ நீ என்னையவே சிரிக்கி போட்டேனா? அப்ப நான் உன்னை சிரிக்கி போடுவேனா போட மாட்டேனா? உனக்கு எவ்வளவு திமிரு! உன்னை நான் என் அண்ணன் கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கனா இல்லையா? அதையும் மீறி நேத்து நீ தென்னந்தோப்புல வச்சு பேசியிருக்க. அப்ப உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? ஓ அதுவா? பாத்துட்டியோ? உனக்கு எவ்வளவு கிசம்பு இருந்தா நான் செய்யக்கூடாதுன்னு சொன்னத நீ செஞ்சிருப்ப. என் அண்ணன் கிட்ட அப்படி என்னத்தடி சொல்லி மயக்கன? அண்ணனை நான் மயக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நான் சிரிச்சா போதும் உன் அண்ணன் என் மடியில. அண்ணன் கிட்ட என்னடி பேசுன? நாத்தனா, எனக்கும் என் புருஷனுக்கும் 1000 இருக்கும், குறைஞ்சது 500 இருக்கும். அத பத்தி நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம். அதனால உனக்கு எங்க எரியுது? எனது புருஷனா? ஆமா புருஷனா. உன்ன நான் நாத்தனான்னு கூப்பிடுறப்பயே உனக்கு தெரிய வேண்டாம்? என்னடி சொல்ற? வேணும்னா உன் அண்ணன்ட்ட கூட போய் கேட்டுக்க. அவதான் என் பொண்டாட்டின்னு சொல்லலனா என் தலைய சீவிக்க. ஓஹோ, அவ்வளவு தூரத்தை கைப்பச்சா? புருஷன் பொண்டாட்டின்னு
சொல்ற அளவுக்கு நெருங்கிட்டீங்க. டி, உன் பின்னாடி முதல்ல சுத்தினது நான், உன்னை விரும்பினது நான், என்னை கட்டிக்கிறியான்னு கேட்டது நான். என்ன விட்டுட்டு உனக்கு அவனை பிடிச்சிருக்கா? என்கிட்ட இல்லாதது அப்படி அவன்கிட்ட என்னடி இருக்கு? விடமாட்டேன்டி, விடமாட்டேன். அவ்வளவு சீக்கிரத்துல உன்னையும் அவனையும் சேர விட்டுருவனா என்ன? உன் வாழ்க்கைய நார் அடிச்சு உன்னை சின்ன பின்னமாக்கி கடைசியில அவ நீ வேணான்னு சொல்ல வைக்கல. அப்புறம் பாருடி நான் யாருன்னு தெரியும். ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை ஆள்ல வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.